இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம், உம்மை துதிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு உடைய நாமத்தை ஆண்டவரே உயர்த்த உம்மிடத்தில் அன்பு கூற நாங்கள் வந்திருக்கிறோம். எல்லாரும் கொஞ்ச நேரம் வாயில திறந்து நல்ல ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரை எங்களை நடத்தினி, இதுவரை எங்களை பாதுகாத்தி, இதுவரை எங்களை போஷித்தி. Hallelujah, 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 hallelujah. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்தி வந்தீங்களேப்பா, உமக்கு நன்றி, 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 நன்றி நிறைந்த இதயத்தோடு ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். தேவன், நீர் நல்லவர், நீ சர்வ வல்லவர். ஆண்டவரே, எங்களை நீங்கள் இதுவரைக்கும் எங்களை கைவிடலை, எங்களை விட்டு விலகலப்பா. நீர் உண்மை உள்ளவராய், போதுமானவராய் எங்களை நடத்தி வந்தீங்கப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். Hallelujah, 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 hallelujah. இயேசுவே, உமக்கு நன்றி, 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 நன்றி. Hallelujah, Jesus. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றி நீ, பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றி நீ. சொல்லலாமா? நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
நீர் உண்மை உள்ளவரே. நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீங்க ரொம்ப நல்லவர் இயேசுப்பா. எங்களை அழைத்தவர் நீர் உண்மை உள்ளவர். எங்களை முன்குறித்தவர் நீர் உண்மை உள்ளவர். நல்லவராகவே இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளில் இந்த ஆராதனை நேரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் ஆளுகை செய்வீராக, தேவன் எழுந்தருளுவீராக. ஆண்டவரே, எதற்காக எங்களை அழைத்தீரோ ஆண்டவரே, எங்கள் அழைப்பை, உம்முடைய அழைப்பை எங்களை கொண்டு ஆண்டவரை நிச்சயம் நிறைவேற்றி முடிப்பீராக. எதற்காக ஆண்டவரை நாங்கள் கூடி ஆராதிக்கிறோமோ உம்முடைய திட்டம், உம்முடைய சித்தம் இந்த பட்டணத்தில் செய்யப்படட்டும். ஆண்டவரே, ஆவியோடு உண்மையோடு உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள ஆவியானவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். துதிப்போம் நம் தேவனை, தொழுவோம் நம் இயேசுவை. துதிகன மகிமைக்கு பாத்திரர் அவரை, பணிந்து ஆராதிப்போம் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடி ஆண்டவரை துதிக்க போகிறோம். துதிப்போம் நம் தேவனை, தொழுவோம் நம் இயேசுவை. நிறைய பேருக்கு இது புது பாட்டா இருக்கும், ஆனா ரொம்ப பழைய பாட்டு. துதிப்போம் நம் தேவனை, தொழுவோம் நம் இயேசுவை. துதிகன மகிமைக்கு பாத்திரர் அவரே, பணிந்து ஆராதிப்போம். துதிகன மகிமைக்கு பாத்திரர் அவரே, பணிந்து ஆராதிப்போம். சொல்லுங்க, துதிகன மகிமைக்கு, துதிகன மகிமைக்கு பாத்திரர் அவரே, பணிந்து ஆராதிப்போம். துதிப்போம் நாம் தொழுவோம், பணிந்து ஆராதிப்போம். துதிப்போம் நாம் தொழுவோம், பணிந்து ஆராதிப்போம். கரங்களை தட்டி பாடலாம். துதிப்போம் நம் தேவனை, தொழுவோம் நம் இயேசுவை. துதிப்போம் நம் தேவனை, தொழுவோம் நம் இயேசுவை.
துதிகன மகிமைக்கு பாத்திரர் அவரை பணிந்து ஆராதிப்போம். சேர்ந்து பாடலாமா? துதிகன மகிமைக்கு பாத்திரர் அவரை பணிந்து ஆராதிப்போம். துதிப்போம், நாம் தொழுவோம், பணிந்து ஆராதிப்போம். துதிப்போம், துதிப்போம், நாம் தொழுவோம், பணிந்து ஆராதிப்போம். அதிசயம் செய்திடும் தேவன் நம் அடைக்கலமானவர். சொல்லலாமா? அதிசயம் செய்திடும் தேவன் நம் அடைக்கலமானவர். அண்டினோர் எவரையும் காத்தென்றும் நடத்துவார். அண்டினோர் எவரையும் காத்தென்றும் நடத்துவார். துதிப்போம், துதிப்போம், நாம் தொழுவோம், பணிந்து ஆராதிப்போம். துதிப்போம், நாம் தொழுவோம், பணிந்து ஆராதிப்போம். துதிப்போம், துதிப்போம், நம் தேவனை தொழுவோம், நம் இயேசுவை துதிப்போம். நம் தேவனை தொழுவோம், நம் இயேசுவை. துதிகன மகிமைக்கு பாத்திரர் அவரை பணிந்து ஆராதிப்போம். துதிகன மகிமைக்கு பாத்திரர் அவரை பணிந்து ஆராதிப்போம். கிருபை நிறைந்த தேவன், கிருபை நிறைந்த தேவன் நம் குறைகள் நீக்குவார். கிருபை நிறைந்த தேவன் நம் குறைகள் நீக்குவார். கூடவே இருந்து என்றும் விடுதலை நல்குவார். கூடவே இருந்து என்றும் விடுதலை நல்குவார். துதிப்போம், துதிப்போம், நாம் தொழுவோம், பணிந்து ஆராதிப்போம். துதிப்போம், துதிப்போம், நாம் தொழுவோம், பணிந்து ஆராதிப்போம். துதிப்போம் நம் தேவனை, துதிப்போம் நம் தேவனை தொழுவோம், நம் இயேசுவை துதிப்போம். நம் தேவனை தொழுவோம், நம் இயேசுவை. துதிகன மகிமைக்கு பாத்திரர் அவரை பணிந்து ஆராதிப்போம். துதிகன மகிமைக்கு அவர் ஒருவரே பாத்திரர். இரக்கம், இரக்கம் உடைய தேவன் நம் இதயத்தில் வாழ்கின்றார். இரக்கம் உடைய தேவன் நம் இதயத்தில் வாழ்கின்றார். இதயம் நொறுங்கினோரை இறங்கியே விடுவிப்பார். இதயம் நொறுங்கினோரை இறங்கியே விடுவிப்பார். துதிப்போம், துதிப்போம், நாம் தொழுவோம், பணிந்து ஆராதிப்போம். துதிப்போம், நாம் தொழுவோம், பணிந்து ஆராதிப்போம். துதிப்போம், துதிப்போம், நம் தேவனை தொழுவோம், நம் இயேசுவை துதிப்போம். நம் தேவனை தொழுவோம், நம் இயேசுவை. துதிகன மகிமைக்கு பாத்திரர் அவரை பணிந்து ஆராதிப்போம். துதிகன மகிமை, துதிகன மகிமைக்கு பாத்திரர் அவரை பணிந்து ஆராதிப்போம். கிருபை நிறைந்த தேவன் நம் கஷ்டங்கள் போக்குவார். கிருபை நிறைந்த தேவன் நம் கஷ்டங்கள் போக்குவார். கருதாய் விசாரித்தென்றும் கனிவோடு நடத்துவார். கருதாய் விசாரித்தென்றும் கனிவோடு நடத்துவார். துதிப்போம், துதிப்போம், நாம் தொழுவோம், பணிந்து ஆராதிப்போம். துதிப்போம், நாம் தொழுவோம், பணிந்து ஆராதிப்போம். துதிப்போம் நம் தேவனை, துதிப்போம் நம் தேவனை
நம் இயேசுவை துதிப்போம், நம் தேவனை தொழுவோம். நம் இயேசுவை துதிகர மகிமைக்கு பாத்திரர் அவரை பணிந்து ஆராதிப்போம். துதிகர மகிமைக்கு பாத்திரர் அவரை பணிந்து ஆராதிப்போம். கரங்களை உயர்த்தி துதிப்போம், துதிப்போம், நாம் தொழுவோம், பணிந்து ஆராதிப்போம். துதிப்போம், நாம் தொழுவோம், பணிந்து ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிகன மகிமைக்கு பாத்திரர் அவர் ஒருவரே. ஆமென். அவர் ஒருவரே துதிக்கப்படத்தக்கவர். அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு நம்முடைய ஆராதனையில் கொஞ்சம் பேர் புதுசாக வந்திருக்கிறாங்க. அவர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி. உங்களை வரவேற்கிறோம். அல்லேலூயா, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். தொடர்ந்து வாங்க. இது இந்த மவுண்டன் வர்ஷிப் அப்படின்றது இது சர்ச் இல்லை. எல்லாரும் சேர்ந்து இணைந்து தேவனை ஆராதிக்கும் போது, துதிக்கும் போது, எப்படி பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் கட்டப்பட்ட நிலைமையில் ஆண்டவரை துதித்து பாடின போது அவர்கள் கட்டுகளை மாத்திரமல்ல, அவர்களை சுற்றி இருக்கிறவர்களுடைய எல்லா கட்டுகளையும் ஆண்டவர் அறுத்து விடுதலையாக்கினார். எல்லாருடைய சிறைச்சாலை கதவுகளையும் கர்த்தர் திறந்தார். ஆமென். நான் துதிக்கும் போது என்னுடைய கட்டுகளை, என்னுடைய கதவுகளை மாத்திரம் திறக்கிற ஆண்டவர் அல்ல. நாம துதிக்கும் போது இந்த பட்டணத்தை அவன் அடைத்து வைத்திருக்கிற பிசாசின் கட்டுகள், கட்டி வைத்திருக்கிற கட்டுகள், அடைத்து வைத்திருக்கிற சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் திறக்கப்படும். அல்லேலூயா. இதோடைய நோக்கம் அதுதான். நம்ம எல்லாரும் இணைந்து இந்த இடத்துல இருந்து நம்ம தேவனை ஆராதிக்கும் போது நம்முடைய பட்டணத்தில் இருக்கிற பிசாசின் கட்டுகள், கதவுகள் எல்லாம் நொறுங்கி போகும். அஸ்திபாரங்கள் அசையத்தக்கதாய் கர்த்தர் கிரியை செய்யும். அல்லேலூயா. ரெண்டாவது, சபைகளுக்குள்ளே ஒரு பெரிய எழுப்புதல் வரணும். அதுதான் நம்முடைய நோக்கம். விடுதலையோடு ஆண்டவரை துதிக்க நாங்கள் உங்களை என்கரேஜ் பண்ணுறோம். அதுதான் இந்த ஆராதனை நோக்கம். அல்லேலூயா. அதனால் நம்ம ஆராதிக்கிற ஆராதனை சபைகளுக்குள்ளே ஒரு பெரிய, இங்கேருந்து நாம் பற்ற வைக்கிற நெருப்பு நாம் திரும்ப நம்முடைய சபைகளுக்குள்ளே போகும்போது அங்கே நம்மை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வரணும். ஆமென். அல்லேலூயா. அதற்காகத்தான் இது கர்த்தர் தந்த தரிசனம். அவருடைய தரிசனத்தின்படி இந்த ஊழியத்தை நாம் செய்கிறோம். கிருபை நிறைந்த தேவன் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அவருடைய கிருபைக்கு அளவே கிடையாது. நம்மை விசாரிக்கிற தேவன் என்று நாம் பாடுகிறோம். இந்த 2 சரணத்தை மாத்திரம் நம்ம பாடி நம் ஆண்டவரை துதிக்க போகிறோம். கிருபை நிறைந்த தேவன் நம் குறைகள் நீக்குவார், கூடவே இருந்து என்றும் விடுதலை நல்குவார். கிருபை நிறைந்த தேவன் நம் கஷ்டங்கள் போக்குவார், கருத்தாய் விசாரித்தென்றும் கனிவோடு நடத்துவார். விசுவாசத்தோடு ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம். நம்முடைய குறைவுகள், நம்முடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் விசாரித்து அதை மாற்றுகிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். துதியில வல்லமை உண்டு. நாம துதிக்கிற துதி நம்முடைய கட்டுகளை அறுக்கும், நம்முடைய சிறைச்சாலை கதவுகளை திறக்கும். மாத்திரமல்ல, எல்லாருடைய கட்டுகளையும் அறுக்கும். அல்லேலூயா. அந்த 2 சரணங்களை நாம் சேர்ந்து பாட போகிறோம். நல்ல கையை தட்டி விடுதலையோடு கிருபை நிறைந்த தேவன், கிருபை நிறைந்த தேவன் நம் குறைகள் நீக்குவார். சொல்லலாமா? கிருபை நிறைந்த தேவன் நம் குறைகள் நீக்குவார், கூடவே இருந்து என்றும் விடுதலை நல்குவார். கூடவே இருந்து என்றும் விடுதலை நல்குவார். துதிப்போம், துதிப்போம், நாம் தொழுவோம், அணிந்து ஆராதிப்போம். துதிப்போம், நாம் தொழுவோம், பணிந்து ஆராதிப்போம். துதிப்போம், துதிப்போம், நம் தேவனை தொழுவோம். நம் இயேசுவை துதிப்போம், நம் தேவனை தொழுவோம். நம் இயேசுவை துதிகன மகிமைக்கு பாத்திரர் அவரை பணிந்து ஆராதிப்போம். துதிகன மகிமை
மகிமைக்கு பாத்திரர் அவரை பணிந்து ஆராதிப்போம். கிருபை நிறைந்த தேவன் நம் கஷ்டங்கள் போக்குவார். கிருபை நிறைந்த தேவன் நம் கஷ்டங்கள் போக்குவார். கருத்தாய் விசாரித்தென்றும் கனிவோடு நடத்துவார். கருத்தாய் விசாரித்தென்றும் கனிவோடு நடத்துவார். துதிப்போம் துதிப்போம் நாம் தொழுவோம், பணிந்து ஆராதிப்போம். துதிப்போம் நாம் தொழுவோம், பணிந்து ஆராதிப்போம். துதிப்போம் துதிப்போம் நம் தேவனை தொழுவோம், நம் இயேசுவை துதிப்போம். நம் தேவனை தொழுவோம், நம் இயேசுவை. துதிகன மகிமைக்கு பாத்திரர் அவரை பணிந்து ஆராதிப்போம். துதிகன மகிமைக்கு பாத்திரர் அவரை பணிந்து ஆராதிப்போம். துதிப்போம் துதிப்போம் நாம் தொழுவோம், பணிந்து ஆராதிப்போம். துதிப்போம் நாம் தொழுவோம், பணிந்து ஆராதிப்போம். ஹல்லேலூயா. நாம் துதிக்கும் போது நம்முடைய குறைவுகள் மாறும். ஹல்லேலூயா. துதியின் வல்லமை. துதிக்கிற இடத்துல தேவன் இருப்பார். தேவன் இருக்கிற இடத்துல குறைவு இருக்காது, இருந்தாலும் நிறைவாகும். அல்லேலூயா. குறைவுகளை நிறைவாக்குகிற கர்த்தர், நிறைவாய் மாத்திரமல்ல நிரம்பி வழிய செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அதனாலதான் தாவீது சொல்றாரு, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆமென். அல்லேலூயா. இன்னொரு பாடலை நாம சேர்ந்து பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, என்றும் ஓசன்னா ஓசன்னா. பாடலாமா? பாடு ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா, என்றும் ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. பாடு ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா, என்றும் ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா. பாடு ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா, என்றும் ஹோசன்னா. சத்துருவை மீதிப்பார், எதிரி அடங்குவார், இயேசுவை ஜெயிப்பார், ராஜரீகம் பண்ணுவார். சத்துருவை மீதிப்பார், எதிரி அடங்குவார், இயேசுவை ஜெயிப்பார், ராஜரீகம் பண்ணுவார். நீயோ காரங்களை தட்டி துதித்துக் கொண்டிரு, நீயே காரங்களை தட்டி துதித்துக் கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. பாடு ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா, என்றும் ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா. பாடு ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா, என்றும் ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா. கட்டுகளை அறுப்பார், சாபங்களை முறிப்பார், வேதனையை மாற்றுவார், புது பலன் தருவார். கட்டுகளை அறுப்பார், சாபங்களை முறிப்பார், வேதனையை மாற்றுவார், புது பலன் தருவார். நீயோ காரங்களை
கரங்களை அசைத்து துதித்து கொண்டீரு. நீயோ கரங்களை அசைத்து துதித்து கொண்டீரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. பாடு ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா, என்றும் ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா. பாடு ஹோசன்னா 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 ஹோசன்னா. விண்ணப்பத்தை கேட்பார், கிருபையை பொழிவார், வாக்குத்தத்தம் செய்தார், நிறைவேற்றி முடிப்பார். விண்ணப்பத்தை கேட்பார், கிருபையை பொழிவார், வாக்குத்தத்தம் செய்தார், நிறைவேற்றி முடிப்பார். நீயோ காரங்களை உயர்த்தி துதித்து கொண்டீரு. நீயோ காரங்களை உயர்த்தி துதித்து கொண்டீரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. பாடு ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா, என்றும் ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா. பாடு ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா, என்றும் ஹோசன்னா ஹோசன்னா. பாடு ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா, பாடு ஹோசன்னா பாடு ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா, என்றும் ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யாத்திராகமம் 17வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். யாத்திராகமம் 17வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து. அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடை யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலையுச்சியில் தேவனுடைய கோலை என் கையிலே பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். யோசுவா தனக்கு சொன்னபடியே செய்து அமலேக்கோடே யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலையுச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். மோசே ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தலைவர். இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனிடத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி அவர்களை கானானுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின, அவருடைய தகப்பனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின, ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்துக்கு நடத்திட்டு போறாரு. இப்போ அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் யோசுவா. இப்போ மோசேவையும் யோசுவாவையும் கம்பேர் பண்ணால், மோசே அரண்மனையில் அடிமையாய் பிறந்திருந்தாலும் அரண்மனையில் வளர்க்கப்பட்டவர். ராஜாத்தினுடைய மகனாய் அரண்மனையில் ஒரு ராஜாவுக்கு என்னெல்லாம் என்னென்ன வசதிகள் கிடைக்குமோ, எதெல்லாம் அவரால் கற்றுக்கொள்ள முடியுமோ எல்லாவற்றையும் கற்று தேர்ந்த ஒரு இளவரசன் மோசே. இப்போ மோசேக்கு சண்டை போட தெரியும், கத்தி சண்டை தெரியும், வில் அம்பு விட தெரியும், ஒரு போர் எப்படி செய்யணுன்ற போர் வியூக முறைமைகளை அவர் கற்றுக்கொண்டிருப்பார். நிறைய காரியங்களை அவங்க அரண்மனையில் கற்றுக் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அரசாளுகிறார்களோ இல்லையோ, அரண்மனையில் இருக்கிறவர்கள் இதெல்லாம் கற்றுக்கொள்ள. நாளைக்கு ஒரு யுத்தம் வரும்போது, யுத்தத்தில் எதிரிகளை நம்ம எதிர்த்து தாக்குதல் நடத்தும் ராஜாவோடு கூட பார்வோனோடு கூட துணை நிற்கிற ஒரு 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 இளவரசனாய் அவர் வளர்க்கப்பட்டார். அப்போ எல்லாமே தெரிஞ்ச மோசே சண்டை எப்படி போடணும், கத்தி எப்படி பிடிக்கணும், அம்பு எப்படி விட்டா எப்படி போகும், எப்படி போர் வியூ, எப்படி எந்த பக்கமாக போய் அவங்களை அடிக்கணும், எந்த நேரத்தில் அவங்களை அடிக்கணும், எல்லாமே தெரிஞ்சிருக்கிற மோசே யோசுவா கூப்பிடுறாரு. யோசுவா யாருன்னு பார்த்தா அடிமை. பிறந்தது அடிமை, வளர்ந்தது அடிமை, வாழ்ந்தது அடிமை. 40 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்து இப்போ வெளியே வரார். இப்போ மறுபடியும் மோசேக்கு அசிஸ்டன்ட். யோசுவாவுக்கு கத்தி பிடிக்க தெரியுமா? தெரியாது. சண்டை போட தெரியுமா? தெரியாது. எப்படி சண்டை போடணும், எப்படி வெட்டணும், ஒன்றுமே தெரியாது. ஆனால் மோசே சொல்கிறாரு, சண்டை தெரிஞ்ச மோசே சண்டையே தெரியாத யோசுவாட்ட சொல்கிறாரு, நீ போய் சண்டை போடு. சண்டை தெரிஞ்ச நான் என்ன பண்ண போகிறேன், மலைக்கு மேலே போய் கையை உயர்த்தி நிற்க போகிறேன். நானாக இருந்தால் கேட்டிருப்பேன், மோசே கொஞ்சமாவது ஏதாவது இருக்குதா,
எனக்காவது ஏதாவது ட்ரைனிங்காவது கொடுத்தியா எனக்கு? நீயும் அண்ணனும் ஒரே பிஸியாகவே இருந்துட்டீங்க, பார்வானை மீட் பண்ணுறதுலையே பிஸியாக இருந்துட்டீங்க. ஊருக்கு வந்த நாள்லேருந்து நான் அசிஸ்டண்ட்டாக தான் இருக்கிறேன். ஒரு நாளாவது டே கத்தி இப்படி பிடிக்கணுண்டா, இந்த கத்தி இப்படி பிடிக்கணும், இந்த வாள் இப்படி பிடிக்கணும், அம்பை இப்படி விடணும்னு ஏதாவது ஒன்று சொல்லி கொடுத்தியா? அல்லேலூயா. மோசே எப்படிப்பட்ட வீரர் அப்படின்னா, ஒரே அடியில் ஒருத்தனை கொன்று, தனியாளாக ஒரே அடி அடித்து கொன்று புதைச்சிட்டு போயிட்டார் மணலில். அவ்வளோ நம்ம சொல்கிற மாதிரி வர்மக்கலையெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவர் ஒன்றுமே தெரியாத அடிமையாக வளர்ந்து, அவருக்கு யோசுவாவுக்கு அடி வாங்க தான் தெரியும். செங்கல் சூளையில் போகணும், அறுக்கணும், தப்பாக செஞ்சுட்டா இல்லை எதுக்குனாலும் அடிப்பாங்க எகிப்தியர்கள். அடி வாங்க தான் தெரியுமே, திருப்பி வாழ்க்கையில் அடித்ததே கிடையாது. ஆனால் எல்லா சண்டையும் தெரிஞ்ச மோசே யோசுவா பார்த்து சொல்கிறாரு, நீ போப்பா, கத்தி எடுத்துகிட்டு போ, நமக்காக ஆட்களை தெரிஞ்சுக்கிட்டு கூட்டிகிட்டு போ, நான் மலைக்கு மேலே போகிறேன். யோசுவாவும் உடனே கீழ்ப்படிஞ்சு போகிறார். நானாக இருந்தால் சொல்லியிருப்பேன், முதல்ல கத்தியை பிடி, இந்த குச்சியை கொடு, நான் மலைக்கு மேலே போகிறேன், நீ என்ன பண்ணு, நீ தானே லீடர், நீ போய் சண்டை போடு, உனக்கு தான் தெரியும் சண்டை போடுறதுக்கு, எனக்கு என்னையா தெரியும். அப்படி செய்யலை. மோசே சொன்ன உடனே கீழ்ப்படிஞ்சு யோசுவா போகிறார். இப்போ மோசே மலைக்கு மேலே போகிறார். எப்பெல்லாம் மோசையுடைய கை உயர்கிறதோ அப்பெல்லாம் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். மோசே கையை கீழே போடும்போது அமலேக்கியர் மேற்கொண்டார்கள். ஆரோனும் ஊரும் ஆளுக்கு ஒரு பக்கமாக நின்று கையை கீழே விடாமல் யுத்தம் ஜெயிக்கிற வரைக்கும் 2 கரங்களை உயர்த்தி பிடிச்சிக்கிட்டாங்க. அல்லேலூயா. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? சண்டை செய்ய தெரியாத யோசுவா அமலேக்கியரை மடங்கடித்தார். கத்தி பிடிக்க தெரியாது, நமக்கு நீயே போய் சூஸ் பண்ணப்பா, ஆளையும் நீயே செலக்ட் பண்ணிக்கோ, நமக்கென்று ஆட்களை தெரிந்து கொண்டு யுத்தத்துக்கு போ. இவருக்கே சண்டை தெரியாது, இவர் கூட இருக்கிற ஆட்கள் எப்படிப்பட்டவங்க? மோசேக்கு தெரியும், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் கூடும். அல்லேலூயா. எல்லாம் தெரிஞ்ச மோசே, எனக்கு எல்லாம் தெரியும் ஆண்டவரே, நான் சண்டைக்கு போகிறேன்னு சொல்லி கத்தி எடுத்துகிட்டு போகலை. மலைக்கு மேலே தேவ பிரசன்னத்தில் போய் 2 கரங்களை உயர்த்தி, எனக்கு எல்லாம் தெரியும், ஆனாலும் நான் ஒன்றுமே இல்லைப்பா, உம்முடைய பலத்தினால நாங்கள் ஜெயிப்போன்னு சொல்லி தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்ததுனால கரங்களை உயர்த்துவதன் அடையாளம் சரண்டர். லார்ட், ஐ சரண்டர் கம்ப்ளீட்லி. எனக்கு கத்தி சண்டை போட தெரியும், எனக்கு திறமை இருக்குது, அது தெரியும், இது தெரியும், போர் செய்ய தெரியும், எல்லாம் தெரிஞ்சாலும் இந்த யுத்தம் எங்களோடது இல்லை, உம்முடையது. நாங்கள் சும்மா இருக்கிறோம், கரங்களை உயர்த்தி நாங்கள் சரண்டர் பண்ணுறோன்னு சொல்லி 2 கையை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்ததுனால சண்டையே தெரியாத யோசுவா அமலேக்கியரை மடங்கடித்தார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலையும் நிறைய அமலேக்கியர்கள் வரும்போது நாம் செய்ய வேண்டியதெல்லாம், எனக்கு இது தெரியும், இப்படி பண்ணிடலாம், அது தெரியும், அப்படி பண்ணிடலாம், இது தெரியும், இந்த வழியில் போனால் இதை சால்வ் பண்ணிடலாம். இல்லை, என்னால் ஒன்றுமே முடியாது ஆண்டவரே, நீங்கள் தான் எல்லான்னு சொல்லி, என்னுடைய ஞானம் அல்ல, என்னுடைய திறமை அல்ல, என்னுடைய பலன் அல்ல, எல்லாம் நீங்கள் தான் சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து நீங்கள் தான் சொல்லும்போது, அவரை துதிக்க மட்டும் செஞ்சுட்டு நீங்கள் தான்ப்பா, நீங்கள் தான்ப்பா, நீங்கள் தான்ப்பான்னு சொல்லும்போது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நமக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற அமலேக்கியரை மடங்கடிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் அவர். ஆமென். நிறைய நேரம் நம்முடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்கலையோ, நம்ம இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறமே, ஆண்டவர் பதில் தரலையா? இல்லை, ஆண்டவர் கேட்டிருக்கிறார். ஏற்ற காலத்தில் ஏற்ற நேரத்தில் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஒரு சரணத்தை நாம் சேர்ந்து பாடப்போகிறோம். விண்ணப்பத்தை கேட்பார், கிருபையை பொழிவார், வாக்குத்தத்தம் செய்தவர் அதை நிறைவேற்றி முடிப்பார். ஒருவேளை வாக்குத்தத்தங்கள் தாமதமாகலாம், நமக்கு அப்படி தோணலாம், என்ன லேட் ஆகிட்டு இருக்கு, இவ்வளோ நாள் ஆச்சே, ஆண்டவர் சொன்னது ஒன்றும் நடக்கலையே. அவர் நம்முடைய நேரத்தின்படி இல்லை, அவருடைய நேரத்தின்படி எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன். அல்லேலூயா. ஆமாம், நமக்கு எப்பவுமே அவசரம் தான். நைட்டு ஜெபம் பண்ணால் காலையில் நடந்துட்டா ரொம்ப சந்தோஷம். இல்லைன்னா என்ன ஆண்டவரே 3 நாளாக ஜெபம் பண்ணுற, ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, 4ஆவது நாள் நம்ம ஜெபம் பண்ண மாட்டோம். அல்லேலூயா. ஆமாம், எதுவும் நடக்கிறதுக்காக பண்ணுறதுக்கு பேர் ஜெபம் இல்லை. நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், அவர்கிட்ட பேசுகிறேன், அதுதான் ஜெபம். அல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயம் நமக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. விண்ணப்பத்தை கேட்பார், கிருபையை பொழிவார், வாக்குத்தத்தம் செய்தார், நிறைவேற்றி முடிப்பார்.
முடிப்பார். விண்ணப்பத்தை கேட்பார், கிருபையை பொழிவார், வாக்குத்தத்தம் செய்தார், நிறைவேற்றி முடிப்பார். நீயோ காரங்களை உயர்த்தி துதித்து கொண்டீரு, நீயோ காரங்களை உயர்த்தி துதித்து கொண்டீரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடும் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. பாடு ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா, என்றும் ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா. பாடு ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா, என்றும் ஹோசன்னா. மறுபடியும் பாடலாமா? விண்ணப்பத்தை கேட்பார், கிருபையை பொழிவார், வாக்குத்தத்தம் செய்தார், நிறைவேற்றி முடிப்பார். நீயோ காரங்களை உயர்த்தி துதித்து கொண்டீரு, நீயோ காரங்களை உயர்த்தி துதித்து கொண்டீரு. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. பாடு ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா, என்றும் ஹோசன்னா ஹோசன்னா. பாடு ஹோசன்னா 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 ஹோசன்னா. ஹல்லேலூயா. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி நம்மை அர்ப்பணிக்கலாமா? ஆண்டவரே, அன்றைக்கு மோசே கையை உயர்த்தி தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்தது. ஆண்டவர் உங்களை உயர்த்தினதுனால, நீரே எல்லாம், நீங்க தான் யுத்தம் செய்கிற தேவன் என்று தன்னை அர்ப்பணித்ததுனால, என்னுடைய திறமை அல்ல, எங்களுடைய தாளந்துகள் அல்ல, எங்க ஞானம் அல்லப்பா, நீரே 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 ஆளுகை செய்கிறீ, எங்களால ஒண்ணுமே இல்லப்பா. கரங்களை உயர்த்தி இதுவரைக்கும் நடத்தினீங்களப்பா, உமக்கு நன்றி. எத்தனை யுத்தங்கள், எத்தனை முறை அமலேக்கியர் வந்த போது, மீதியானீர் வந்த போது, கர்த்தர் எங்களுக்காய் யுத்தம் செய்து எங்கள் சத்துருவை மடங்கடித்தவரே, தேவைகள் வந்த போது, குறைவுகள் வந்த போதெல்லாம், பலவீனங்கள் வந்த போதும், சோர்வுகள் வந்த போதும் உம்முடைய பலத்தை தந்து ஆண்டவரே எங்களை சுகமாக்கி பலப்படுத்தி நடத்தினீரே, உமக்கு நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. நன்றி சொல்வே என் வாழ்நாளெல்லாம், ஆராதிப்பே உம்மையே. நன்றி சொல்வே என் வாழ்நாளெல்லாம், ஆராதிப்பே உம்மையே. நன்றி சொல்வே, நன்றி சொல்வே என் வாழ்நாளெல்லாம், ஆராதிப்பே உம்மையே. நன்றி சொல்வே என் வாழ்நாளெல்லாம், ஆராதிப்பே உம்மையே. நன்றி 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 ராஜா, நன்றி 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 ராஜா, நன்றி 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 ராஜா, நன்றி 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 ராஜா. நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன், நீரென்னை கண்ணோக்கி பார்த்தீரே. ஒன்றுக்கும் உதவாத களிமண்ணா, என்னையும் உன் கரம் வணைந்ததே.
சிறுமையும் எளிமையும் ஆனவன். நீர் என்னை கண்ணோக்கி பார்த்தீரே, ஒன்றுக்கும் உதவாத களிமண்ணா என்னையும் உம் கரம் வணைந்ததே. நன்றி சொல்வே, நன்றி சொல்வே, என் வாழ்நாளெல்லாம் ஆராதிப்பே உம்மையே. நன்றி சொல்வே, நன்றி சொல்வே, என் வாழ்நாளெல்லாம் ஆராதிப்பே உம்மையே. கரங்களை உயர்த்தி நன்றி 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 ராஜா, நன்றி 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 ராஜா. ஓ நன்றி 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 ராஜா, நன்றி 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 ராஜா. நீ செய்த உபகாரங்கள் அவை எண்ணி முடியாதவை. நீ செய்த உபகாரங்கள் அவை எண்ணி முடியாதவை. எப்படி நன்றி சொல்வே, என்னில்லா நன்மை செய்தி. ஓ எப்படி நன்றி சொல்வே, என்னில்லா நன்மை செய்தி. நன்றி 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 ராஜா, நன்றி 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 ராஜா, நன்றி 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 ராஜா. குப்பையில் கிடந்த என்னை உயர உயர்த்தினீரே, குப்பையில் கிடந்த என்னை உயர உயர்த்தினீரே. என்னை நான் தலையை, என்னை நான் தலையை அபிஷேகமும் செய்தீரே. ஓ என்னை நான் தலையை அபிஷேகமும் செய்தீரே. நன்றி 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 ராஜா, நன்றி 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 ராஜா, நன்றி 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 ராஜா, நன்றி 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 ராஜா, நன்றி. பலவீனமான என்னை, பலவீனமான என்னை உந்தன் பலத்தாலிடை கட்டினீ. பலவீனமான என்னை உந்தன் பலத்தாலிடை கட்டினீ. வாடியை
பாய செய்தி என் வழியை செவ்வைப்படுத்தி சேனைக்குள் பாய செய்தி. நன்றி 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 ராஜா, நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 நன்றி. கரங்களை உயர்த்தி யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. ஓ ஆராதனை ஆராதனை இயேசுவே, ஆராதனை எபினேசரே, 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 இதுவரையில் உதவினீரே. எபினேசரே, எங்கள் எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே, இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஓ ஆராதனை 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 ஆராதனை. ஓ ஆராதனை ஆராதனை இயேசுவே, ஆராதனை அன்பு கூறுவே, அன்பு கூறுவே. இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே. இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. ஓ ஆராதனை ஆராதனை
எல்ரோயி, எல்ரோயி. என்னை கண்டவரே, என்னை கண்டீரே, நன்றி ஐயா. என்னை கண்டவர் நீ, என்னை அறிந்திருக்கிற தெய்வம் நீ. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. என் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தெய்வமே, என்னை நன்றாய் அறிந்த எங்கள் தெய்வமே. ஆராதனை 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 ஆராதனை. ஓ ஆராதனை ஆராதனை இயேசுவே. ஆராதனை ஆராதனை. அன்பு கூறுவே, அன்பு கூறுவே. இன்னும் அதிகமாய், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே. இன்னும் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே. இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஓ ஆராதனை ஆராதனை இயேசுவே. ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஓ ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம். நம்மள அநேகர் பலவீனமா இருக்கிறாங்க. அவர்களுக்காக நாம ஜெபிக்க போகிறோம். இந்த ஆராதனை வேளையில யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம், அவளை தொட்டு சுகமாக்குவார். நான் விசுவாசிக்கிறேன். அவருடைய நாமத்தில் வல்லமை உண்டு, அவருடைய நாமத்தில் விடுதலை உண்டு. அவர் நாமம் அற்புதம், அவர் நாமம் அதிசயம். ஹல்லேலூயா. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. ஆண்டவரே, சுகம் தரும் தெய்வமே, உம்முடைய தழும்புகளாலே நாங்கள் சுகமானோம். எங்கள் நல்ல பரிகாரி, எங்களுடைய மருத்துவர் நீர். எங்களை சுகத்தை ஆண்டவரே சிலுவையிலே பெற்று தந்திருக்கிறீர். உம்முடைய ரத்தம் ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை, சாபங்களை, வியாதிகளை மாற்றி இருக்கிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. சுகம் தந்தீரே, சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. பெங்களூர்ல சாந்தி ஆண்டி இல்லைங்களா? ஆண்டி பேரு எஸ்தர் ஆண்டி. எஸ்தர் ஆண்டி சுகம் இல்லாம இருக்கிறாங்க. ஹார்ட்ல பிளாக். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் எல்லாவற்றிலும் மேலானவர். டாக்டர்ஸுடைய ஞானத்தை காட்டிலும், டாக்டர்ஸுடைய ட்ரீட்மெண்ட்ஸை காட்டிலும் அவர் சர்வ வல்லவர்.
அவர் செய்ய நினைத்தது ஒன்று தடைபடாது. எஸ்தர் ஆண்டிக்காக நாம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபிக்க போகிறோம். உமா ஆண்டியுடைய பலவீனம் மாறணும், பரிபூர்ண விடுதலை தரணும். யோனாக்காக நாம ஜெபம் பண்ண போறோம். ரெபேக்காவுக்காக நாம ஜெபம் பண்ண போறோம். 2 சின்ன பிள்ளைகள், அவளுடைய வளர்ச்சிக்காக ஆண்டவர் பரிபூர்ண சுகத்தை, நல்ல வளர்ச்சியை கத்த தர நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை. கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி முழு பலத்தோடு ஆராதிக்கலாமா? ஆராதனை, ஓ ஆராதனை. ஆண்டவரே, ஆராதிக்கிற இந்த வேளையில தானே சுகம் உண்டாகட்டும். ஆண்டவரே, பலவீனங்கள் மாறட்டும், இருதயத்தில் அடைப்புகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும், சரீரத்தில் பரிபூர்ண விடுதலை உண்டாகட்டும். நீ தருகிற சுகம் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு, யோனாவுக்காக, ரெபேக்காவுக்காக நாங்கள் ஜெபம் பண்றோம்பா. கர்த்தர் பரிபூர்ண விடுதலை தருவீராக, சுகத்தை தருவீராக. உமாண்டிக்காக நாங்கள் ஜெபம் பண்றோம். ஆண்டவரே, உச்ச தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் தேவ பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும். எஸ்தர் ஆண்டிக்காக நாங்கள் ஜெபம் பண்றோம்பா. டாக்டர்ஸ் நாங்கள் நம்புறதை விட உங்களை அதிகமா நாங்கள் நம்புகிறோம். உடைய விசுவாசத்தின்படி, எங்கள் விசுவாசத்தின்படி எங்களை சுகமாக்குகிற தெய்வன் நீ. இந்த நேரத்தில் சுகம் உண்டாகட்டும், அடைப்புகள் மாறட்டும். கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை தருவீராக. நீ சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்குமே. உடைய வல்லமை சரீரத்தில் பாய்ந்து வரட்டும். ஆண்டவரே அப்பா, நீர் எங்களுக்கு பிராமிஸ் பண்ணீங்கப்பா. இந்த மவுண்டன் வர்ஷிப்ல விடுதலையை பிராமிஸ் பண்ணிருக்கிறீங்க, சுகத்தை பிராமிஸ் பண்ணிருக்கிறீங்க. ஆண்டவரே, டிரான்ஸ்ஃபர்மேஷனை பிராமிஸ் பண்ணிருக்கிறீங்கப்பா. அந்த சுகத்தை விசுவாசிக்கிறோம். நீ தருகிற சுகத்தை பெற்றுக்கொண்டோம் என்று நாங்கள் ஆண்டவரே நாங்கள் நம்புகிறோம். நீ தந்த சுகத்துக்காக நன்றி. எழுந்து நடக்க பண்ணுவீராக, எழுந்து நிற்க பண்ணுவீராக. உம்முடைய பலன், உம்முடைய சுகம், உம்முடைய விடுதலை ஆண்டவரே, உம்முடைய ரத்தம் உச்ச தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் ஊற்றப்படட்டும். ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை ஆராதனை, ஓ ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. நம்முடைய குடும்பங்களை இதுவரைக்கும் நடத்தின நம்முடைய ஆண்டவர் எபினேசர். அவர் இம்மானுவேல், நம்மோடு கூட இருக்கிறார். இனியும் நம்மை நடத்திட அவர் சர்வ வல்லவர். நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டிருக்கிற தேவன், பதில் கொடுக்கிற தேவன். இருக்கிற எல்லாரையும் பார்த்து சொல்றேன், இதுவரைக்கும் நம்மளை நடத்தின ஆண்டவர் இனியும் நம்மை நடத்துவார். தேவைகள் வந்தாலும், பலவீனங்கள் வந்தாலும், சோர்வுகள் வந்தாலும், இதுவரைக்கும் நம்மளை நடத்தி வந்திருக்கிறாரு. திரும்பி பார்க்கும் போது தான் எத்தனை நல்ல தெய்வனை நாம் ஆராதிக்கிறோம். நம்முடைய வேலையில், நம்முடைய பிஸ்னஸ்ல கர்த்தர் நிச்சயம் இதுவரைக்கும் நடத்தினார். நம்முடைய ஊழியத்தில் இதுவரைக்கும் நடத்தி வந்தார், இனியும் நடத்துவார். கரங்களை உயர்த்தி எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீ
சிஸ்டர் கேரோலின் நாகர் கோயிலில் இருக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அவருடைய வேலையில், அவருடைய தகப்பனாருடைய வேலையில் கர்த்தர் ஒரு அற்புதம் செய்யணும். நிச்சயம் செய்வார். இதுவரைக்கும் நடத்தினவர், இதுவரைக்கும் உதவி செய்தவர், இனியும் உதவி செய்வார். அவருடைய குறைவுகள் மத்தியிலே ஊழியத்தை தாங்குகிற அநேகர் உண்டு. அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்யணும். ஆண்டவரே, உங்களை தான் நம்பி இருக்கிறோம்பா. நாங்க வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுங்கப்பா. இதுவரைக்கும் நடத்துனீங்க, இனியும் நடத்தணும்பா. நம்முடைய குடும்பங்களிலே சமாதானத்தை தந்து கர்த்தர் இனி நம்ம நடத்தணும். கரங்களை உயர்த்தி பாதை காட்டி நடத்துங்கப்பா எங்களை. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. சகோதரி கேரளனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்வீராக. குடும்பத்தில், அவருடைய தகப்பனுடைய வேலையில கர்த்தர் அற்புதம் செய்வீராக. ஆண்டவர், இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க வேலையில, எங்களுடைய பிசினஸ்ல, எங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வீராக. நீர் எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண, வாக்கு பண்ணின ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்தருளுவீராக. ஆராதனை, ஆராதனை. அன்பு கூறுவே, அன்பு கூறுவே, இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா. எஸ் லார்ட், இன்னும் நாங்களுமே ஆராதிப்போம். முழு உள்ளத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு நாங்கள் இன்னும் ஆராதிப்போம். எங்களை இதுவரைக்கும் நடத்தி வந்தவர், இனியும் நடத்திட நீர் உண்மை உள்ளவர், போதுமானவர், சர்வ வல்லவர். நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்க மத்தியில நீர் உலாவுகிறீர். தெய்வ பிரசன்னம் எங்க எல்லாரையும் நிரப்பி இருக்கிறதற்காக நன்றி. தெய்வ பிரசன்னத்தை சுமக்கிற, தெய்வ பிரசன்னத்தினால நிரம்பி வழிகிற பாத்திரங்களா எங்களை மாற்றுங்க, எங்களை பயன்படுத்துங்கப்பா. அப்படி வல்ல கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக ஒரே ஒரு வேத பகுதியை நாம் வேகமாக தியானித்து நம்ம மறுபடியும் ஆராதிக்க போகிறோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து யாராவது ஒருவர் முடிஞ்சா வாசிங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கிறேன். 1, 2 வாசிங்க, 3 வரைக்கும் வாசிக்கலாம். அவரோட மைக். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ததுனால 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறார். நிறைய நேரம் நம்ம நினச்சிக்கிறோம், ஏன் ஆண்டவரே இந்த பிரச்சனை, ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த கடினமான பாதை, அப்படிலாம் நினச்சி சில நேரங்களில் ஆண்டவர் நம்மை வனாந்திரத்தின் வழியாய் நடத்துவார். நம் கற்றுக்கொள்வதற்காக, நம்மை பலப்படுத்துவதற்காக, நாம் யுத்த வீரர்களாய் மாறும்படியாக ஆண்டவர் வனாந்திரத்தில் நடத்துவார். சில நேரம் மீதியானியரின் அடிமைத்தனத்தில் ஆண்டவர் நம்மை ஒப்பு கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தர் வனாந்திரத்தில் நடத்துகிறதற்கும் மீதியானியர் அமலேக்கியர்கிட்ட நம்மளை விற்று போட்டதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. வனாந்திரத்தில் ஆண்டவர் நடத்தும் போது
எந்த விதமான சோர்ஸும் இல்லைனாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் தந்து நிறைவாய் நடத்துவார். நம்ம அடிமைகளாக இருக்க மாட்டோம். குறைவுகள் இருக்கிறத போல இருக்கும், இல்லாதது மாதிரி இருக்கும், தண்ணி இல்லாத மாதிரி இருக்கும், சாப்பாடு இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் வனாந்தரத்தில் கர்த்தர் நம்ம கூட இருப்பார். அல்லேலூயா. வானத்தின் மன்னாவை தந்து கற்பாரை பிளந்து தண்ணீரை தந்து நம்மளை நடத்துகிற ஆண்டவர். இன்னொன்று, நாம் கர்த்தரை விட்டு பின்வாங்கும் போது, கர்த்தரை விட்டு விலகி போகும்போது, கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான காரியத்தை செய்யும்போது கர்த்தர் மீதியானியன் கையில் ஜனங்களை ஒப்பு கொடுத்தார். இந்த மீதியானியர் எப்படி மீதியானியர் கையில் ஒப்பு கொடுத்தார், அந்த அடிமைத்தனம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? இது ஆண்டவர் வனாந்தரத்தில் நடத்துகிறாரா, இல்லை என்னுடைய மீறுதலின் நிமித்தம் நான் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறேனா அப்படின்னா, நான் சொன்னது மாதிரி வனாந்தரத்தில் ஒன்றுமே இல்லைனாலும் அவர் நடத்தும் போது எல்லாமே நிறைவாக நம்ம தந்து நடத்துவார். ஆனால் இங்கே எல்லாமே இருக்கும். 3வது வசனத்தை வாசிக்கலாம். 2-3 வாசிச்சிடலாம். மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியரின் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். இதுவரைக்கும் குடியிருந்த வீடுகளை விட்டுட்டு மீதியானியருக்கு பயந்து மலைகளிலேயும் கெபிகளிலேயும் குகைகளிலேயும் போய் தங்களுக்கு அடைக்கலமாக்கி கொண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. 3வது வசனத்தை வாசிக்கலாம், அதான் ரொம்ப முக்கியம். இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து, இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடு கழுதைகளை ஆகிலும் வைக்காதே போ. இந்த அடிமைத்தனம் எப்படிப்பட்ட அடிமைத்தனம் அப்படின்னா, நல்லா விதைக்கிற மாதிரி இருக்கும், நல்லா விளையிற மாதிரி இருக்கும், நல்லா விளைஞ்சு ஓகேப்பா இந்த மாதம் நம்ம அறுவடை செய்ய போகிறோம் அப்படிங்கும்போது மீதியானியர் வந்து எல்லாத்தையும் அவன் அறுத்துட்டு போயிடுவான், இல்லை நாசமாக்கிட்டு போயிடுவான். இதுதான் கர்த்தர் நம்மை ஒப்பு கொடுத்துருக்கிறார் என்பதற்கு அடையாளம். அல்லேலூயா. அதாவது நான் வெறுமையாக இருக்கிறேன், ட்ரையாக இருக்கிறேன் அப்படின்றதுக்காக கர்த்தர் ஒப்பு கொடுத்துட்டாருன்னு சொல்ல முடியாது. நிறைவாக இருக்கிறேன், எல்லாமே இருக்குது அப்படின்றதுனால கர்த்தர் என்ன நடத்தாருன்னு சொல்ல முடியாது. வனாந்தரத்தில் ஒன்றுமில்லாமையும் கர்த்தர் நடத்துவார். ஆனால் கர்த்தரை விட்டு விலகி போகும்போது எல்லாம் இருக்கிற மாதிரி இருந்தாலும் எல்லாமே, அதாவது வெண்ணெய் திரண்டு வரும்போது பானை உடஞ்ச கதை தெரியுங்களா? இந்த ஜென் ஜியா நம்ம இப்போ இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியாது. ஆமாம், எதுக்குங்க பானைக்கு வெண்ணெய்க்கு என்ன சம்மந்தம் அப்படிமா நம்மால். வெண்ணெய் எதுலேருந்து வருது அப்படின்னு கேட்டால் அது மிஷின்லேருந்து வரும், இல்லை ஃப்ரிட்ஜிலேருந்து வரும், கடையிலேருந்து வரும். தெரியுமா கெவின்? வெண்ணெய் திரண்டு வரும்போது பானை உடஞ்ச கதை தெரியுமா? தெரியாது. ஓகே, அந்த மாதிரி எல்லாம் விதைச்சு அதை பாதுகாத்து அதுக்கு தண்ணியை பாய்ச்சி பறவைகள்டிருந்து பாதுகாத்து விலங்குகள்டிருந்து பாதுகாத்து நல்ல வேலி அடைச்சி அழகாக அந்த செடி முளைச்சி வரும்போது, கதிர்கள் முளைச்சி வரும்போது அடுத்த வாரம் அறுவடைப்பா எல்லாம் ரெடியாக இருங்க அப்படிங்கும்போது அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தா அங்கே ஒன்றுமே இருக்காது, பயிரெல்லாம் நாசமாக போயிருக்கும். அல்லேலூயா. 6 மாதம் கஷ்டப்பட்டு ராத்திரி பகலாக கஷ்டப்பட்டு இந்த பலனை நான் அறுவடை செய்ய போகிறேன்னு சொல்லி காத்திருக்கும் போது கடைசி கட்டத்தில் அது ஒன்றுமே இல்லாமல் போகும்போது எவ்வளோ வேதனையாக இருக்கும். எங்கள் ஆகாரத்தையாகிலும் ஆடு மாடுகள் முதலான ஒன்றையும் அவங்க விட்டு வைக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் வந்து கொண்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. எல்லாத்தையும் கொண்டு போனதுக்கப்புறம் மறுபடியும் விதைப்பாங்க. 7 வருஷம், 1 வருஷம் இல்லை 2 வருஷம், 7 வருஷம். 1 வருஷம் விதைக்கிறாங்க, வளருது, அவன் வந்து எடுத்துகிட்டு போயிட்டான். ஆடு குட்டி போடுது, இவங்க கஷ்டப்பட்டு வளர்த்துறாங்க, அவன் வந்து தூக்கிட்டு போயிட்டான். அல்லேலூயா. 7 வருஷம். நிறைய நேரங்களில் நம்ம எல்லாம் நம்மளை சுற்றி நிறைவாக இருக்கிற மாதிரி இருக்கும், வேலை இருக்கிற மாதிரி இருக்கும், அது இருக்கிற மாதிரி இருக்கும், நிறைவாக ஆசீர்வாதம் பணம் எல்லாம் இருக்கிற மாதிரி இருந்தாலும் கடைசி நேரத்தில் பார்க்கும்போது ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும். ஏன்னா மீதியானினுடைய அடிமைத்தனம். ஏன்னா நான் ஆண்டவரை விட்டு தூரமாக போனதுனால எல்லா நேரத்துலையும் ஆண்டவரே நம்ம ப்ளேம் பண்ணிட முடியாது. கர்த்தர் என்னை அனுமதித்தார், வனாந்தரத்தில் நடத்த அனுமதித்தார், இதுக்கு அனுமதித்தார், அதுக்கு அனுமதித்தார். நம்ம எல்லா நேரத்துலையும் அவர் மேலே பழியை தூக்கி போட்டு கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுன்னு சொன்னதை நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டு கர்த்தர் மேல் பழியை போட்டு விடு. எல்லாத்துக்கும் ஆண்டவரை ப்ளேம் பண்ணிட்டு அவர் தான். நிறைய நேரங்களில் நாம் கரெக்டாக இருக்கிறோமா, நாம் சரியாக இருக்கிறோமா, எனக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற உறவு எப்படி இருக்குது,
இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் நம்ம வாசிச்சோன்னா கர்த்தரை விட்டது மட்டும் இல்லை, அவங்க என்ன தெரியுங்களா செய்கிறாங்க? நான் பின்னாடி சொல்கிறேன். கர்த்தரை விட்டதுனால மாத்திரம் கர்த்தருடைய மீதியானுடைய கையில் ஒப்பு கொடுக்கல. இந்த அடிமைத்தனத்துக்கு காரணம் எல்லாம் விதைச்சு வளர்ந்து பாதுகாத்து அறுவடை செய்கிற நேரத்தில் அதெல்லாம் அந்த பலனை அறுவடை செய்ய முடியாமல் ஒன்றும் இல்லாமல் நாசமாக போகிறதுக்கு காரணம் கர்த்தரை விட்டதுனால மாத்திரமல்ல, பொல்லாத வழிகளுக்கு போனதுனால மாத்திரமல்ல, தேவன் அருவருக்கிற விக்கிரக ஆராதனை அவருடைய வாழ்க்கையில் வந்ததுனால. தேவன் எதை அருவருக்கிறாரோ, தேவனுக்கு பிடிக்காத காரியம் என்ன? விக்கிரக ஆராதனை, பாகாலை பின்பற்றி இதுதான் எங்கள் தெய்வம், இதுதான் எவ்வளோ கோபமாக இருக்கும் ஆண்டவருக்கு. அல்லேலூயா. நான் பின்னாடி வரேன். இப்போ 6வது வசனத்தை வாசிக்கலாம். இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். எத்தனை வருஷம் கழிச்சு கூப்பிடுறாங்க? 7 வருஷம் இதே பிரச்சனை தான். ஆனால் 7 வருஷமாக கூப்பிடல. எப்போ ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சுது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணா? மீதியானிட்ட தப்பிச்சுக்கிறதுக்கு குகைக்குள்ளே போய் தங்கினா, முடியலை. கெபியில் போய் தங்கினா, அங்கேயும் வர்றான். மலைக்கு மேலே போனாலும் அங்கேயும் வந்து பிடுங்கிட்டு போகிறான். எங்கே போனாலும் பின்னாடியே வர்றான். மீதியானியர் மட்டுமில்லை, மீதியானியர், அமலேக்கியர், கிழக்கத்திபுரம் கூட்டமாக ஃப்ரெண்டோட சேர்த்து வரவா, நம்ம அடிமை ஒருத்தர் சிக்கிட்டான், நமக்கு எல்லாரும் போகலாம் வா. முதல் தடவை அவன் மட்டும்தான் வந்திருப்பான். இவன் பயந்து இங்கேருந்து அங்கே நகர்ந்து போகிறான், குகைக்கு போகிறான், குகையிலேருந்து மலைக்கு மேலே போகிறான். இவன் பிளான் பண்ணிட்டாடே, நம்ம எவ்வளோ அடித்தாலும் இவன் வாங்குவான், வா நம்ம எல்லாரும் போகலாம். பக்கத்தில் இருக்கிறவனெல்லாம் கூப்பிட்டு வர்றான். அல்லேலூயா. இப்போ எங்கே போனாலும் தப்பிக்க முடியல, அவ்வளோதான், இனி ஒன்றுமே இல்லை, காப்பாற்றுறதுக்கு வாழ்கிறதுக்கு வழியே இல்லைங்கும் போது தான் அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். 7 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தும் கர்த்தரை நோக்கி கூப்பிட தோணலை. 7 வருஷம் மிகவும் சிறுமைப்பட்டு இனிமேல் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லும் போது தான் கர்த்தரை நோக்கி முறையிடுகிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம ஆண்டவர் எங்கே வச்சு ப்ரையாரிட்டி மேட்டர்ஸ், அதான் சொல்ல வரேன் நான். ப்ரையாரிட்டி மேட்டர்ஸ். முதல்ல உடனே நான் ஆண்டவரை தேடுறேன்னா, இல்லை எல்லாத்தையும் என்னுடைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், எனக்கு தெரிஞ்ச வழியில் போகலாம், இப்படிலாம் போயிட்டு கடைசியில் எல்லாமே போனதுக்கப்புறம் 7வது வருஷம் வந்து ஆண்டவரே எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறோமா? அல்லேலூயா. ப்ரையாரிட்டி ஆண்டவர் எங்கே வச்சுருக்கிறோம் அது ரொம்ப முக்கியங்க நம்ம லைஃப்பில். நம்ம சொல்லுவோம் ஆண்டவர் தாங்க எல்லாம் அப்படிம்போம். ஆனால் அந்த நேரத்தில் பர்டிகுலர் சிச்சுவேஷன் வரும்போது ஆண்டவர் எங்கே வச்சுருக்கிறோம், அவருடைய ப்ரையாரிட்டி நம்ம எங்கே வச்சுருக்கிறோம்? தலைவலி வரும்போது இருக்கிற ப்ரையாரிட்டி கேன்சர் வரும்போது இருக்குதா? 500 ரூபாய்க்கு இருக்கிற ப்ரையாரிட்டி, விச் மீன்ஸ் 500 ரூபாய்க்கு ஜோம் பண்ணுவோம், ஆண்டவர் எனக்கு தாங்கன்னு ஜோம் பண்ணுவோம். தலைவலி காய்ச்சல் வந்துச்சுன்னா ஆண்டவர் எனக்கு சுகத்தை தருவார், நான் விசுவாசிக்கிறேன்னு ஜோம் பண்ணுவோம். இந்த ப்ரையாரிட்டி கேன்சர் வரும்போது, இல்லை வேறு ஏதாவது பெரிய வியாதி வரும்போது, ஹார்ட் டிசீஸ் வரும்போது என்னுடைய ப்ரையாரிட்டி எங்கே இருக்குதுன்னா ஜோம் பண்ணுவோம். எதுக்கு ஜோம் பண்ணுவோன்னா, நல்ல டாக்டரை காமிங்க ஆண்டவரே. அல்லேலூயா. டாக்டர்கிட்ட போகிறேன், ஆசீர்வதிங்க. நான் தப்பு கிடையாது, டாக்டர்கிட்ட கண்டிப்பாக போகணும், பைபிளும் அதை தவறு என்று சொல்லலை. ஆனால் ப்ரையாரிட்டி மேட்டர்ஸ். ஆண்டவரே யெகோவா ராஃபா, நீ சுகம் தரும் தெய்வம். அல்லேலூயா. 500 ரூபாய்க்கும் 50 ரூபாய்க்கும் 500 ரூபாய்க்கு இருக்கிற விசுவாசம். 500 ரூபாய் எனக்கு தேவை இருக்கும்போது நான் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே என் தேவையை நீ சந்திப்பி, யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும்னு சொல்லுவோம். இதே ஒரு 50 லட்ச ரூபா தேவை இருக்கும்போது என்னோடய ப்ரையாரிட்டி என்னவாக இருக்கும்? 50 லட்ச ரூபா நமக்கு வீடு கட்டுறதுக்கு தேவைன்னு வச்சுக்கலாமே. நம்மளுடைய ப்ரையாரிட்டி ஆண்டவரை முதல்ல ஆண்டவர் எனக்கு 50 லட்சம் தாங்க, தந்தா கட்டுறேன், இல்லை தந்தா செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறோமா? இல்லை, அப்பையும் ஜோம் பண்ணுவோம். எதுக்கு அப்படின்னா, நல்ல பேங்க்கில் லோன் கிடைக்கணும் ஆண்டவரே, சீக்கிரமாக கிடைக்கணும், மேனேஜர் கண்களில். ஆமாம், அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி நம்ம பாஸ்டர்கிட்டே வந்து கொடுத்து ஜோம் பண்ணுவோம், பாஸ்டர் ஜோம் பண்ணி கொடுங்க. என்ன அப்படின்னா, லோன் அப்ளிகேஷன் ஃபார்ம். அந்த சண்டே தான் பாஸ்டர் பேசியிருப்பார், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அவர் கையிலேயே கொடுத்து, நீங்கள் நேற்றுக்கு பேசுனதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க பாஸ்டர், எனக்கு வீடு கட்டணும். அப்புறம் 50 லட்சம் எங்கே போகிறது?
விசுவாசம் நமக்கு இருந்தால் அந்த எரிகோவை தகர்த்திடலாம். அல்லேலூயா. 5 ரூபா தர்ற ஆண்டவர் 500 ரூபா தரமாட்டாரா? 500 ரூபா தர்ற ஆண்டவர் 50 லட்சம் தரமாட்டாரா? ப்ரையாரிட்டி கண்டிப்பாக. அதாவது முதல்ல ஆண்டவர், இந்த ஃபர்ஸ்ட் திங், ஆண்டவர் நீங்கள் கொடுத்தா நான் செய்யறேன். அல்லேலூயா. இந்த மவுண்டன் வர்ஷிப்பையும் நான் அப்படி தான் ஆண்டவர்கிட்ட இது வரைக்கும் அப்படி தான் நான் ஜோமனி நடத்திட்டு இருக்கிறேன். ஆண்டவரே நிறைய தேவை இருக்குது, நீங்கள் கொடுத்தா செய்வேன், முன்னாடியே கொடுத்தீங்கன்னா செய்வேன், கொடுக்கலன்னா செய்ய மாட்டேன். அல்லேலூயா. ஆண்டவர் இது வரைக்கும் நம்மளை வெட்கப்படுத்தவே இல்லைங்க. சில நேரமெல்லாம் இங்கே முடிகிற வரைக்கும் ஒன்றுமே இருக்காது, 8 மணி வரைக்கும் ஒன்றுமே இருக்காது. அங்கே போய் நின்று இங்கே ஆடியோ வந்திருப்பாங்க, அங்கே பில்லெல்லாம் பே பண்ணணும். அப்படிங்கும்போது ஆண்டவர் சரியாக செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ என்னுடைய விசுவாசம், என்னுடைய ப்ரையாரிட்டி எங்கே இருக்குது? 7 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்து அப்பயும் அழுதுருப்பாங்க. ஆனால் ஒரு நாள் கூட ஆண்டவரே எங்களை காப்பாற்றுன்னு அழுகலை. எப்போ மிகவும் சிறுமைப்பட்டாங்களோ, இனிமேல் ஒன்றுமே ஒளியறதுக்கு இடமே இல்லை, அடி வாங்கிறதுக்கு பலனே இல்லை அப்படிங்கும்போது ஆண்டவரே, ஆனால் அப்பையும் பதில் கொடுக்குற தெய்வம் நம்முடைய ஆண்டவர். இத்தனை வருஷம் என்னை கூப்பிடலப்பா, முதல்ல எனக்கு ப்ரையாரிட்டி நீங்கள் எனக்கு கொடுக்கலப்பா, அதனால் நான் உங்க கூட டூ அப்படின்னு சொல்கிற ஆண்டவர் அல்ல. எத்தனை முறை கீழே விழுந்தாலும் அப்பான்னு கூப்பிடும்போது ஓடி வந்து என்னை தூக்கி எடுத்து நிற்க பண்ணுகிற தெய்வம் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. நான் செய்ய வேண்டியதெல்லாம் இவ்வளோ நாள் கூப்பிடல, ஆண்டவர் எனக்கு பதில் கொடுப்பாரா? அதெல்லாம் மேட்டர் இல்லை. இப்போ கூப்பிட்டா ஆண்டவர் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக இருக்கிறார். எப்போன்றது பிரச்சனை இல்லைங்க, எப்போவா இருந்தாலும் உண்மையாக அவரை கூப்பிட்டா பதில் கொடுப்பார். அல்லேலூயா. மிகவும் சிறுமைப்பட தொடங்கின போது அவர்கள் ஆண்டவரை நோக்கி முறையிட்டார்கள். ஆண்டவர் தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லி 8வது வசனத்திலையும் 9வது வசனத்திலையும் 10வது வசனத்தையும் நம்ம வாசிக்கிறோம். 10வது வசனத்தை நம்ம வாசிப்போம். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள். நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள். ஆண்டவர் பேசும்போது சரி ஓகே ஆண்டவர் பார்த்துக்கலாம். ஆண்டவருடைய சொல்லை கேளாமல் போனதுனால ஆண்டவர் சொல்வார், பயப்படாதப்பா, நீங்கள் சொல்லிட்டு போயிடுவீங்க ஆண்டவரே, நீங்கள் சொல்லிட்டு போயிடுவீங்க, நமக்கு தானே தெரியும் திக்குன்றது. அல்லேலூயா. ஆமாம், வலியும் வேதனையும் தனக்கு வந்தால் தான் தெரியும் அப்படின்னு நம்மளாம் நிறையா சொல்லுவோம். ஆண்டவர் சொன்னால் அவ்வளோதான், அவர் சொன்னால் செய்வார். அல்லேலூயா. ஆண்டவருடைய சொல்லை கேளாதே போனார்கள். இன்னொரு முக்கியமான காரியம், 26வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாம். அதே 6:28. நியாயாதிபதிகள் 6:28. அந்த ஊர் மனுஷர் காலமே எழுந்திருந்த போது இதோ பாகாலின் பலிபீடம் தகர்க்கப்பட்டதும் அதன் அருகே இருந்த தோப்பு வெட்டி போடப்பட்டதும் கட்டப்பட்டிருந்த பலிபீடத்தின் மேல் அந்த 2ஆம் காலை பலியிடப்பட்டதுமா இருக்க அவர்கள் கண்டு 30வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஊரார் யோவாசை நோக்கி, உன் மகனை வெளியே கொண்டு வா, அவன் பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து. ஊர் ஜனமெல்லாம் சேர்ந்து இப்ப யாருக்காக வழக்காடுறாங்க? பாகாலுக்காக வழக்காடுறாங்க. பாகாலின் பலிபீடம் தகர்க்கப்பட்டுச்சுப்பா, கர்த்தரின் பலிபீடம் தகர்க்கப்பட்டு ஒன்றுமே இல்லை, அங்கே பலியே செலுத்தப்படுறதில்ல. ஆனால் பாகாலின் பலிபீடம் தகர்க்கப்பட்டதுக்கு வர்றாங்க, ஊரே கூடி வந்தாங்க. அது எப்படியா நீங்கள் பாகாலின் பலிபீடத்தை தகர்க்கலாம்? ஐயா, இத்தனை நாள் ஆண்டவருடைய பலிபீடம் தகர்க்கப்பட்டு கிடந்தது, ஆண்டவருக்கு பலி செலுத்தப்படவில்லையே, ஆண்டவரை யாரும் தேடலையே, ஆண்டவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய கனத்தை கொடுக்கல, மகிமையை கொடுக்கல, விக்கிரக ஆராதனை நிறைஞ்சு பாகாலுடைய பலிபீடமாக கட்டி 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 தோப்பு விக்கிரகங்களை உண்டு பண்ணி, பாகால் தான் எங்கள் தெய்வம், பாகால் தான் எங்களை நடத்துகிற தெய்வம்னு சொல்லி பாகாலுக்கு பலிபீடத்தை கட்டி பலியிட்டு வந்த ஜனங்கள் இப்போ பாகால் பலிபீடம் உடஞ்சி போச்சு, தகர்க்கப்பட்டு கிடக்குது. உடனே எல்லாரும் கூட்டமாக கொடி பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. ஐ ஸ்டாண்ட் வித், எடிட் பண்ணிடுவார்னு நினைக்கிறேன். என்ன இவ்வளோ நாள்
பாகாலுக்கு பலி செலுத்தினதை பற்றி அவனுக்கு கவலையே இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில் 10 வாதைகளால் எகிப்தியரை வாதித்து, மகா பெரிய வாதைகளால் வாதித்து, செங்கடலை பிளந்து, வனாந்திரத்தில் கண்மலையை திறந்து தண்ணீரை தந்து, வானத்தின் மன்னாவை தந்து, காடைகளை தந்து, பழமையாக போகாத வஸ்திரத்தையும் செருப்பையும் தந்து, எத்தனை அற்புதம், எத்தனை அதிசயங்களை தந்து 40 வருஷம் ஒரு குறையும் இல்லாமல் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை ஃப்ரீயா சுதந்திரமாக கொடுத்த தேவனை மறந்துட்டு பாகால் தான் எங்களை நடத்தி வந்துச்சுன்னு சொல்லி பாகாலை பலியிட்டப்பெல்லாம் வராத கோபம் அந்த ஊர் ஜனங்களுக்கு பாகாலின் பலிபீடம் தகர்க்கப்பட்ட உடனே வந்துருச்சு. நாங்கள் போராடுவோம், மகனை கொண்டு வா. கர்த்தர் மீதியானியர் கையில் ஒப்பு கொடுத்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தரை விட்டுட்டு போனது மாத்திரமல்ல, பாகாலுக்கு அடிமைகளாகி போனதுனால கர்த்தர் நம்மை மீதியானியருக்கு அடிமையாய் விற்று போட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய பட்டணத்தில் இந்த மாதிரி நிறைய பாகாலின் ஆவிகள். நம்ம பாகால் அப்படின்னோடனே அந்த மதம் இந்த மதம், கிறிஸ்தவத்துக்குள்ளேயே நிறைய பாகாலின் ஆவிகள் இருக்குது. கர்த்தருக்கு கொடுக்கப்படாத மகிமை யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் பாகால். கர்த்தருடைய மகிமை யார் திருடுறாங்களோ அவங்க தான் பாகால். அல்லேலூயா. எங்கே வசனம் இல்லையோ அதுதான் விக்கிரகாராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா. தன்னை தெய்வமாக காட்டிக்கொண்டு, தன்னை பெரிய ஆளாக காட்டிக்கொண்டு யாராக இருந்தாலும் அவங்க பின்னாடி போனீங்கன்னா நாளைக்கு கர்த்தர் மீதியாளர் கையில் விற்று போடுவார். அல்லேலூயா. பாஸ்டர் ஒன்றும் கிடையாது, பெரிய தீர்க்கதரிசி ஒன்றும் கிடையாது, இவாஞ்சலிஸ்ட் ஒன்றும் கிடையாது, ஆண்டவர் தான் பெரியவர். அல்லேலூயா. ஆண்டவரை விட்டுட்டு போனது மாத்திரமல்ல, பொல்லாத வழிகள். எப்படிப்பட்ட பொல்லாத வழிகள்னா, கர்த்தருடைய பலிபீடம் தகர்க்கப்பட்டு கிடக்குது. ஆனால் பாகாலின் பலிபீடத்தை உடைச்சதுக்கு ஊரே சண்டைக்கு வர்றான். அது எப்படியா பாகாலுடைய பலிபீடத்தை உடைக்கலாம்? அல்லேலூயா. நம்முடைய நிலைமை தான் இது. ஆண்டவருடைய பலிபீடம் உடைக்கப்பட்டு நம்ம வாழ்க்கையில் கர்த்தருடைய பலிபீடம் கட்டப்பட்டிருக்குதா? கர்த்தருக்கு பலி செலுத்துகிறோமா? என்னுடைய வாழ்க்கை ஆண்டவரை உயர்த்துகிறதா? என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன்னா? ஒவ்வொரு நாள் என்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து வாழ்கிற வாழ்க்கை வாழ்கிறேன்னா? அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் பாகாலின் பலிபீடம் உடஞ்சி போச்சுன்னா, உலக காரியத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா உடனே அதுக்கு போய் அது எப்படிங்க? அல்லேலூயா. இப்போ ஏன் ஆண்டவர் மீதியான கையில் ஒப்பு கொடுத்தா விற்று போட்டார் தெரியுங்களா? ஆண்டவர் விட்டுட்டு போனது மாத்திரமல்ல, பாகாலை பின்பற்றி சோரம் போனதில்லை. பாகாலுக்கு உயிரை கொடுக்கறதுக்கு வந்து நிற்கிறான். நாங்கள் பாகால் யார் யாவன் வெளியே கொண்டு வா. அல்லேலூயா. இப்போ மறுபடியும் 6வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேஸ்ரியனான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். இந்த இடத்துல வந்து உட்கார்ந்தது யார் தெரியுங்களா? கர்த்தருடைய தூதனானவர் இயேசு. அல்லேலூயா. எப்பெல்லாம் ரட்சிப்பு தேவையோ ரட்சகர் இயேசு இறங்கி வருவார். ஆமென். தூதனானவர் அப்படின்னு இருந்தாலே அந்த இடத்துல இயேசு தான். பழைய ஏற்பாட்டில் அவருக்கு பேர் இல்லை, புதிய ஏற்பாட்டில் தான் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாகன்னு சொல்லி நேம் கொடுக்கப்படுது. அதுக்கு முன்னாடி அவர் கர்த்தருடைய தூதனானவர். அநேக இடங்களில் நம்ம பார்க்குறோம். கர்த்தருடைய தூதனானவர் கர்வாலி மரத்தின் கீழே வந்து உட்கார்றாரு. வாசிங்க. அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். இப்போ ஒரு மனிதன், முழு இஸ்ரவேல் ஜனங்களும் ஆண்டவரை நோக்கி முறையிட்டு கொண்டிருக்கும் போது, ஆண்டவரே எங்களை கைவிட்டுட்டீங்க, ஆண்டவரே எங்களை வித்து போட்டுட்டீங்க, ஆண்டவரே எங்களை அப்படி பண்ணிட்டீங்க, எங்களை மறந்துட்டீங்க அப்படின்னு ஆண்டவரை பார்த்து புலம்பிக் கொண்டிருக்கும் போது, ஒரு மனிதன், ஒரு கிதியோன், பெரிய ஃபேமிலி இல்லை, அவரை பற்றி அவரே இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு. அடுத்தது நம்ம வீட்டில் போய் நம்ம வாசிக்கலாம். என்னுடைய கோத்திரத்தில், மனாசே கோத்திரத்தில் எங்கள் குடும்பம் ரொம்ப சின்னது, என் குடும்பத்தில் நான் ரொம்ப சின்னவன், பெரிய பலமெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனாலும் ஒரு மனிதன், எல்லாரும் தேசமே ஆண்டவரை பார்த்து முறையிட்டு கொண்டிருக்கும் போது, எப்படியாகிலும் கொஞ்சத்தையாகிலும் நான் காப்பாற்றி கொள்வேன் என்று சொல்லி எழும்பி போரடித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்கு என்ன அர்த்தம் நினைக்கிறீங்க? ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்கங்க, எங்கள் பட்டணத்தில் எழுப்புதல் நீங்கள் கொண்டு வாங்க, எங்கள் தேசத்தில் ரட்சிப்பு நீங்கள் கொண்டு வாங்க
அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஆண்டவரையே சொல்லிட்டு நான் வீட்டில் உட்காந்து என்ன பண்ணுவேன், நான் வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணுவேங்க. என்ன ஜெபம் பண்ணுவீங்க? நம்முடைய ஜெபம் என்ன தெரியுமா? ஏன் என்னை கைவிட்டீர், ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். சிலுவையில் அரைஞ்சாதான் தெரியும். இந்த மாதிரி ஜெபமெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம். அப்போ தான் அந்த வழி, உண்மையான வழி தெரியும். நம்ம இன்னும் அறையிலல்ல, நமக்கு பதிலாக அவர் அரைஞ்சிட்டாங்களே. அதனால் ரொம்ப ஈஸியாக நிறைய நேரங்களில் நம்மளுடைய ஜெபம் என்னென்னா, யோபுவை காட்டிலும் கர்த்தர் என்னை சோதிக்கிறார், கர்த்தர் எனக்கு பெரிய துக்கத்தை தந்திருக்கிறார், உடம்பெல்லாம் அழுகி புண்ணு வந்து சொறி பிடிச்சி ஓட்டை எடுத்து சொரிஞ்சாதான் தெரியும். சொல்ல மாட்டோம். யோபுவோட பெரிய சோதனை. ஆண்டவர் எனக்கு நிறைய பேர் ரொம்ப கேஷுவலாக சொல்லுவாங்க, பிரதர் யோபு கூட இப்படிப்பட்ட சோதனை வந்திருக்காதுங்க, கர்த்தர் என்னை அப்படி சோதிக்கிறாருங்க. என்ன சோதனை? லேசாக தலைவலி வந்திருக்கும், இல்லை வயிறு வலி வந்திருக்கும். லூயா. ஆமாம். ஆனால் சொல்லுவாங்க, யோபுவுக்கு வந்த சோதனை காட்டில் கர்த்தர் எப்படி சோதிக்கிறார் தெரியுங்களா? ஐயா, முதல்ல இந்த சோதனைக்கு காரணம் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இது ஆண்டவர் அனுமதிக்கிறாரா, இல்லை நான் ஆண்டவரை விட்டு விலகி போனால் என்னை ஒப்பு கொடுத்தாரா? ஆமாம். ஆமாம். நிறைய ரொம்ப சிம்பிளாக ஆண்டவர் மேலே பழைய போட்டு போயிடுவோம். பாருங்கள் ஆண்டவர் எப்படி சோதிக்கிறார். ஆபிரகாமை சோதித்தது போல என்னை சோதிக்கிறார். ஒத்த பையன், 100 வயசில் பிறந்த பையனை 135 வயசு ஆகும்போது கொண்டு போய் பலியிட சொல்கிறார். நம்ம ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுவோம், ஆண்டவர் என்னை சோதிக்கிறார், ஆபிரகாமை சோதித்தது போல கர்த்தர் என்னை சோதிக்கிறார். என் பிள்ளைய ஆண்டவர் இன்றைக்கி ராத்திரி போய் பலியிடுப்பான்னு சொன்னார்னா தெரியும் அந்த வழி. சொல்ல மாட்டோம். ஆண்டவர் ஆபிரகாமை சோதிக்கிற மாதிரி சோதிக்கிறாருன்னு சொல்ல மாட்டோம். எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும். நடந்து பிள்ளையை கூட்டிகிட்டு போகும்போது மலைக்கு மேலே போய் அவனை பலியிடும்போது எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும். அந்த கடைசி செகண்ட் வரைக்கும் ஆபிரகாமுடைய விசுவாசம் என்னென்னா, ஆண்டவர் சொன்னார் நான் வெட்டி கொல்ல போகிறேன், என் பிள்ளை செத்து போயிடுவான், ஆனாலும் நான் நம்புகிறேன் ஆண்டவர் எனக்கு எரிஞ்சு போன சாம்பிள்லேருந்து ஈசாக்கை என்னால் தர முடியும்னு சொல்லி அந்த விசுவாசம். ஆனால் பிள்ளை சாக போகிறது நிச்சயம்தான். ரொம்ப போகிற போக்கில் நம்ம ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவோம், ஆண்டவர் என்னை சோதிக்கிறார், அப்படி பண்ணுறார், இப்படி பண்ணுறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை பொல்லாங்கினால் நம்மளை சோதிக்க மாட்டாருங்க. அதுதான் வித்தியாசம். வனாந்திரத்தில் போயிட்டு ஆண்டவர் என்னை சோதிக்கிறான்னு சொல்லக்கூடாது. வனாந்திரத்தில் நம்மளை நடத்துவார். ஆண்டவர் நம்மை சோதிக்க மாட்டார். அவனவன் தன் சுய இச்சையினாலே சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். யாக்கோபுல வாசிக்கிறோம். மீதியானுடைய அடிமைத்தனத்தில் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். காரணம் என்னன்னா, நான் அவரை விட்டுட்டு போயிட்டேன், பாகாலை பின்பற்றி. தேவன் அருவருப்புகள் என் வாழ்க்கையில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இதுதான் நடக்கும். இப்போ ஒரு மனிதன் எழும்பி எல்லாரும் உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க, ஏன் ஆண்டவரே ஏன் ஆண்டவரே. ஏன்னா எல்லாம் பெரிய பரிசுத்தவான்கள், பரிசுத்தமாக கர்த்தருடைய பார்வையில். தாவீதை பற்றி சொல்லும்போது, தாவீதுக்கு பின்னாடி வந்த ராஜாக்கள் சிலரை பற்றி சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க, கர்த்தரிட்ட கற்பலின்படி எல்லாம் நடந்து தாவீதுடைய வலதுபுறம் இடதுபுறம் விலகாமல் நடந்தாங்கன்னு சொல்லுவாங்க எசேக்கியா ராஜாவை. அப்படி இவங்கெல்லாம் 7 வருஷம் என்னமோ பயங்கர பரிசுத்தமாக வாழ்ந்து பயங்கரமாக ஆண்டவரை மகிமைப்படுத்தி வாழ்ந்த மாதிரி, என்ன ஆண்டவரே எங்களை கைவிட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் முறையிட்டு கொண்டு இருந்த போது ஒரு கிதியோன் எழும்புகிறார். உண்மைதான், ஆண்டவர் எங்களை கைவிட்டது உண்மைதான். ஏன் கைவிட்டார்னா, நானும் எங்கள் தகப்பன் குடும்பமும் பாவம் செஞ்சோம், பாகாலை பின்பற்றி போயிட்டேன். ஏன்னா இந்த விக்கிரகத்தை வீட்டில் வச்சுட்டு இருந்ததே அவங்க அப்பா தான். அல்லேலூயா. நீ கர்த்தர் மேலே நான் பழி சொல்ல மாட்டேன், அவரை நான் குறை சொல்ல மாட்டேன். என்னால் முடிஞ்சதை, எனக்கு இருக்கிற இந்த பலத்தை கொண்டு என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்கிறேன். தேசம் முழுவதும் ஆகாரம் இல்லை, ஆனால் நான் எழும்பி போகிறேன்னு சொல்லி தன்னை மீதியானியர் வந்துடுவாங்க, எந்நேரமும் வரலாம், எந்நேரமும் கொல்லப்படலாம், ஆனால் கொஞ்சம் கோதுமையாவது அவங்க கையிலேருந்து காப்பாற்றப்படணும்னு சொல்லி ஒரு மனிதன் எழும்பி ஆலைக்கு அருகே வேகவேகமாய் போரடிக்கிறான். ஆண்டவர் அவனை பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார். கொஞ்சம் கோதுமையாயிலும் காப்பாற்றிக்கலாம் அப்படின்ற எண்ணமே ஆண்டவர் கொடுக்கறது தான். பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம ஜெபம் பண்ண மாட்டோம். 4 நாள் ஜெபம் பண்ணி 4வது நாள் பதில் வரலைன்னா 5வது நாள்லேருந்து ஜெபம் பண்ண மாட்டோம். போங்க ஆண்டவரே, எப்போ பாரு நீங்கள் இப்படி தான். அதுதான் நம்முடைய ஜெபமாக மாறிடும். புலம்புறது நம்ம ஜெபமாக மாறிடும். ஆனால் இந்த கிதியோன் புலம்பல, ஆண்டவரை குறை சொல்லலை, நாங்கள் பாவம் செய்தோம், கர்த்தர் எங்களை கைவிட்டார். அல்லேலூயா. ஆனால் எப்படியாகிலும் கொஞ்சத்தையாகிலும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று எழும்பி போரடிக்கும் போது ஆண்டவர் அவரை பார்த்து சொல்கிறாரு, பராக்கிரமசாலியே
கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கிதியோனுடைய வார்த்தை என்ன தெரியுங்களா? கர்த்தர் என் கூட இருந்தால் இதெல்லாம் நடக்குமா? உண்மை, கர்த்தர் இல்லை. ஆனால் ஒரு மனிதன் எழும்பும்போது கர்த்தர் அவனை தேடி வந்து அவன் கூட நிற்கிறார். நான் உன் கூட இருக்கேன்ப்பா. அல்லேலூயா. எல்லாரும் மலையிலையும் கெபியிலையும் குகையிலையும் சதறி ஓடி போய் பயந்து நடுங்கி புலம்பிட்டு இருக்கும்போது, என்னை நோக்கி முறையிட்டு கொண்டிருக்கும் போது, நீ தைரியமாக எழும்பி வந்து இந்த கொஞ்சத்தையாவது காப்பாற்றிக் கொள்ளலான்னு சொல்லி நீ எழுப்பி வர்ற உன்னை தான் நான் பயன்படுத்த போகிறேன் எழுப்புதலில். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது அந்த ஆண்டவர் அவரை பார்த்து சொல்கிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு 14வது வசனம், அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோടെ போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நீ போதும்பா. எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒருத்தனும் வந்து இறங்கி வந்து இப்போ மீதியானியர் வர்றதுக்குள்ளே எப்படியாகிலும் ஏதாவது செஞ்சிடலான்னு சொல்லி ஒரு முயற்சி எடுக்கலை. ஆனால் ஒரு மனிதன் இறங்கி வந்து கொஞ்சத்தை காப்பாற்றி கொள்ளலான்னு வந்து நீ வெளியே வந்து நின்று போர் அடிக்கிற. கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. இந்த பட்டணத்தின் எழுப்புதலை பற்றி, இந்த பட்டணத்தில் கள்ள உபதேசங்கள் பேசுகிறத பற்றி, கள்ள போதனைகள் சபைகளுக்குள்ளே ஊடுருவி சபைகளை கெடுக்கிறத பற்றி யாருக்கும் கவலை இல்லை. யாரும் பேசுறதில்லை. யூடியூப்பில் பேசுவாங்க வியூஸ் கிடைக்கிறதுக்காக. அதற்கு எதிராக நம்ம என்ன செய்கிறோங்க? கர்த்தர் பார்த்துக்கொள்வார். எங்களோட வேலை என்ன? குகையில் போய் உட்காந்து ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு முறையிடுவோம். தேசம் அழிகின்றது, தேசம் அழிகின்றது. நான் என்னையா பண்ணுறேன்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேசம் அழிஞ்சுக்கிட்டு இருக்குது. வாலிப பிள்ளைங்க கள்ள போதனைகள் கள்ள உபதேசத்துக்குள்ளே கட்டப்பட்டு கிடக்கிறாங்க. நம்ம சபைக்குள்ளே இருக்கிற வாலிப பிள்ளைங்க ஆண்டவரை அறியாத எத்தனை பேர் இன்னும் வெளியே இருக்கிறாங்க. நாம் என்ன செய்கிறோம்? முறையிட்டுக்கிட்டே இருக்கிற, ஆண்டவர் எங்கள் தேசத்தை காப்பாற்றுங்க, எங்கள் தேசத்தை காப்பாற்றுங்க. எத்தனை பேர் எழும்பி வெளியே போய் என்னால் முடிஞ்சதை கொஞ்சத்தையாகிலும் காப்பாற்றுறேன்னு சொல்லி எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்கிறோம்? நம்மளால் இயன்ற அளவு சுவிசேஷத்தை சொல்கிறோமா? ரொம்பலாம் வேண்டாங்க. நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வர சர்வன்ட்ஸ் கிட்ட சொல்கிறோமா ஆண்டவரை பற்றி? ஆண்டவருடைய அன்பை காமிக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் நம்ம வீட்டில் நம்ம பார்க்குறோம், நம்ம வீட்டுக்கு முன்னாடி குப்பை வண்டி தள்ளிட்டு வராங்க. அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லியிருக்கோமா? என்னால் முடிஞ்சதுங்க. அதுதான் கிதியோன் செஞ்சார். என்னால் போய் அங்கே போய் இங்கே போய் அதை பண்ணி இதை பண்ணி அதெல்லாம் பண்ண முடியாது. ஆண்டவரே, என் ஆலைக்கு பக்கத்தில் இருக்கிற கொஞ்சம் கோதுமையாவது நான் காப்பாற்றணும். அந்த கோதுமை அழிஞ்சிடக்கூடாது. ஏன் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களையாவது நான் ஆதாயம் பண்ணணும். அவங்க ஆத்துமா அழிஞ்சிடக்கூடாது. கர்த்தர் பார்த்துக்கொள்வார், கர்த்தர் பார்த்துக்கொள்வார், கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அவங்களுக்கு அந்த கோதுமையை காப்பாற்றுறதுக்கு தானே கர்த்தர் ஒன்று அங்கே வச்சிருக்கிறார். என் ஸ்கூலில் என்கிட்ட படிக்கிற பிள்ளைங்க, என் கூட வேலை செய்கிறவங்கள்ட்ட அந்த அக்கறை, அந்த ஆத்தும பாரம், அதைத்தான் கர்த்தர் அங்கே பார்க்கிறார். கோதுமைனால் லிட்டரலாக கோதுமைன்னு எடுத்துக்க வேண்டாம். கிதியோனுக்கு இருந்தது அந்த கொஞ்சத்தையாக எப்படியாச்சும் மீதியானியர் வர்றதுக்குள்ள என்னால் முடிஞ்ச 1 கிலோவையாவது காப்பாற்றிக்கலான்ற ஆத்தும பாரம் இன்றைக்கும் நமக்கும் தேவை. அப்படிப்பட்ட கிதியோன்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். இந்த பட்டணத்தை விடுதலையாக்க நம்மை கொண்டு, நம்மிடத்தில் இருக்கிற கொஞ்சம் பலத்தை கொண்டு நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர் இந்த பட்டணத்தை விடுதலையாக்குவார். கொஞ்சம் பலன் போதும், ஆனால் ஆத்தும பாரம் இருக்கணும் நமக்குள்ள. எப்படியாச்சும் காப்பாற்றிடணும். அவங்கள பார்த்து தான் சொல்கிறாரு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. வெறும் 300 பேர் தான் ஆண்டவர் அனுமதித்தார். கத்தி இல்லை, பட்டயம் எதுவுமே இல்லை. அவங்களுடைய பட்டயமெல்லாம் என்ன தெரியுங்களா? கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம். கர்த்தருடைய பட்டயம். நான் முதல்ல சொன்னது பாரு, மோசே தன்னுடைய திறமை அல்ல, தன்னுடைய தாளந்துகளை அல்ல, தன்னுடைய பலனை அல்ல, தன்னுடைய ஞானத்தை அல்ல, கர்த்தரை சார்ந்து கொண்டு நின்றதுனால, தன்னை அர்ப்பணித்து நின்றதுனால கர்த்தர் அமலேக்கியரை மடங்கடித்தார். இதே போல தான் கிதியோனும் ஆண்டவருக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை, நாங்கள் கத்தி எடுத்துகிட்டு போய் சண்டை போட மாட்டோம், சண்டை போட தெரியாது, பெரிய மீதியானிய சேனை. ஆண்டவர் சொல்கிறார், நீ ஒன்றும் பண்ண வேணாம்பா, நீ செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம். கையில் ஒன்றுமே கிடையாது. ஒரு கையில் பானை, ஒரு கையில் தீவட்டி. 300 பேர் பார்ப்பான். வந்த எல்லாத்தையும் திருப்பி அனுப்பிச்சிட்டு இந்த 300 பேரை வச்சுட்டு என்னையா பண்ண போகிற?
அவ்வளோ பெரிய கூட்டம் நிற்குது ஆப்போசிட்டில். நாம் எப்படி சண்டை போட போகிறோம்? இந்த 300 பேர் செஞ்சது என்ன தெரியுங்களா? அதை மட்டும் வாசிச்சுட்டு நாம் ஜெயிக்க போகிறோம். நிறையா இருக்குது. 7வது அதிகாரம் 18வது வசனத்தை. நானும் என்னோட இருக்கும் சகலமான பேரும் எக்காலம் ஊதும் போது நீங்களும் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலங்களை ஊதி கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக என்று. 19வது வசனத்தை வாசிக்கலாம். நடுஜாமத்தின் துவக்கத்தில் ஜாமக்காரரை மாற்றி வைத்த பின்பு கிதியோனும் அவனோடு இருந்த 100 பேரும் அந்த ஜாமத்தின் துவக்கத்திலே பாளையத்தின் முன்னணியில் வந்து எக்காலங்களை ஊதி தங்கள் கையில் இருந்த பானைகளை உடைத்தார்கள். 20வது வசனத்தை வாசிக்கலாம். 3 படைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவெட்டிகளை தங்கள் இடது கையிலும் ஊதும் எக்காலங்களை தங்கள் வலது கைகளிலும் பிடித்துக்கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு, கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு 300 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறது. கொஞ்சம்தான், ஆனால் அந்த கொஞ்சமும் ஒரே மாதிரி சொன்னதை அப்படியே கீழ்ப்படிஞ்சு 299 பேர் செஞ்சாங்க, ஒருத்தங்க செய்யலை, விடுதலை கிடைக்காது. அல்லேலூயா. 300 பேரும் ஒருமனப்பட்டு, அல்லேலூயா, நம்முடைய பட்டணம் விடுதலை ஆகணும்னா, நம்முடைய குடும்பம் விடுதலை ஆகணும்னா, நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை உண்டாகணும்னா ஒருமனப்பட்டு 299 பேர் ஜோம் பண்ணாங்க. ஒருத்தர் மட்டும் ஜோம் வரலன்னா விடுதலை கிடைக்காது. எல்லாரும் ஒரே மாதிரி எக்காலங்களை ஊதி ஒரே மாதிரி பானையை போட்டு தீவட்டியை போட்டு பானையை உடைச்சு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று 300 பேர் போதும் சத்தமிட்ட போது மீதியானியரை ஆண்டவர் கலங்க பண்ணினார். அவங்களுக்குள்ளேயே அவர்கள் வெட்டுண்டு மடிந்து போனார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய பட்டணத்திலையும் எழுப்புதல் வரணும்னா கொஞ்சம் பேர் போதும், ஆனால் ஒருமனப்பட்டு அவங்களுடைய எல்லாருடைய எண்ணம் என்ன தெரியுங்களா? ஆண்டவர் எழுந்துடணும், ஆண்டவர் யுத்தம் செய்யணும். அவங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, இனிமேல் நாம் சண்டை செய்ய முடியும். 300 பேர் வச்சு என்ன சண்டை செய்ய போகிறோம்? அதனால் கிதியோன் சொல்கிறாரு, நாங்கள் என்ன செய்கிறோமோ அதை அப்படியே செய்யுங்கப்பா, நீங்கள் பட்டயத்தெல்லாம் எடுக்க வேண்டாம். பானையை போட்டு எக்காலங்களை ஊதும்போது பானையும் தீவட்டியும் போட்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று ஆர்ப்பரிங்கள் சொன்னபோது 300 பேரும் ஒரே மாதிரி ஒரே நேரத்தில் பானையை உடைச்சு தீவட்டியை போட்டு எக்காலங்களை ஊதி கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று ஒருமனப்பட்டு ஆண்டவரை உயர்த்தின போது கர்த்தர் மீதியானியர் மேலே ஜெயத்தை கட்டளையிட்டார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். திரும்ப ஆண்டவரிடத்தில் வரணும். ஆண்டவருடைய பலிபீடத்தை செப்பனிட்டு நம்முடைய வாழ்க்கைகள் செப்பனிடப்பட வேண்டும், சரி செய்யப்பட வேண்டும். கர்த்தர் விரும்புகிற பலியாய் நம்மை அர்ப்பணித்து அவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தருடைய பட்டயம் நமக்காக யுத்தம் செய்யும். நம்முடைய பட்டயம் ஒன்றுமே இல்லைங்க, அவருடைய பட்டயம் தான் நம்முடைய பட்டயம். அவருடைய பட்டயம் என்னங்க? அவருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தையை அனுப்பி நம்மை குணமாக்குவார், அவருடைய வார்த்தையை அனுப்பி நம்மை சுகமாக்குவார். கண்களை மூடி ஹல்லேலூயா எழும்பி நின்று நம்ம ஜெபம் பண்ணலாமா? எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்தலாமா? ஆராதனை 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 ஆராதனை
ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. ஓ ஆராதனை 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 ஆராதனை. நல்ல ஆண்டவரே, எங்கள் இயேசுவே, உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ராத்திரி வேளையில் எங்கள் நடுவில் இருக்கிறீர் பா. நாங்கள் உம்மை விட்டு போனதுனால எங்கள் வாழ்க்கையில் மீதியானவரை கர்த்தர் அனுமதித்து, உம்முடைய வழியில் நாங்கள் நடக்காததுனால எங்கள் வாழ்க்கையில் சில நேரங்களில் அடிமைத்தனம் எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் முடிவில் ஒன்றுமே இல்லைப்பா, வெறுமை. கர்த்தருடைய செம்மையான வழியில் எங்களை நடக்க ஒப்பு கொடுக்கிறோம். பாகாலுடைய பலிபீடத்தை அல்ல, கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டு எங்களை ஜீவ பலியாய் சர்வாங்க தகன பலியாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் இறங்குவீராக, இரக்கம் செய்வீராக, ஆளுகை செய்வீராக, எழுந்தருள்வீராக. உம்முடைய பட்டயத்தை நாங்கள் சார்ந்திருக்கிறோம், உம்முடைய வார்த்தை நாங்கள் நம்பி இருக்கிறோம். உம்முடைய வார்த்தை எங்களை விடுதலையாக்கும். உம்முடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம் என்று ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்மை துதித்து ஆராதித்து உம்முடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே எங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற மீதியானியர்கள் எல்லாரும் ஆண்டவரே களங்கடிக்க பண்ணுவீராக. கர்த்தர் நீர் களங்கடிப்பீராக. நாங்கள் துதிக்கும் போது மீதியானுடைய சேனை களங்கடிக்கப்பட்டு போகும். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற சத்துரு வெட்கப்பட்டு ஆண்டவரே ஓடி போகட்டும். பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். ஆண்டவரே, தேவைகள் சந்திக்கப்படட்டும்பா. எங்கள் பட்டணத்தில் ஆண்டவரே சபைகள் ஆண்டவரை விட்டு போனதுனால, சபைகளுக்குள்ள பாகாலின் ஆவிகள் ஆண்டவரே ஊடுருவி போனதுனால, பாகாலின் ஆண்டவரே பாகால் விக்கிரகங்கள், தேவன் அருவருக்கிற விக்கிரக ஆராதனை சபைக்குள்ளே வந்ததுனால நாங்கள் ஒன்றுமில்லாமல் நிற்கிறோம்ப்பா. ஒளிஞ்சு போய் மலைகளிலையும் குகைகளிலையும் நாங்கள் அண்டிக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலைமை மாறட்டும். எங்கள் பட்டணத்தில் விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவர், நாங்கள் கொஞ்சம் பேரா நின்று சொல்கிறோம், கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம், கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம் ஆண்டவரே பாகாலின் ஆவிகள் அழியட்டும். கர்த்தர் எழுப்புதல தாங்கப்பா. இதுவரைக்கும் ஆண்டவரே தந்த எழுப்புதலுக்காக, ஆண்டவரே கள்ள உபதேசங்களில் கர்த்தர் நீ தந்திருக்கிற விடுதலைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்க கோயம்புத்தூர் பட்டணம் முழுவதும் சுத்தமாகட்டும். கர்த்தருடைய சத்தியம் போதிக்கப்படட்டும். சபைகளில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எழுப்புதல் தந்தையர் என்று நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். மறுபடியும் சொல்றோம், கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவன். ஆளுகை செய்யுங்க. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. தொடர்ந்து நாங்கள் இணைந்து ஆராதித்து அப்படி நாமத்தை உயர்த்தி ஆண்டவரே இந்த எங்கள் பட்டணத்தில் எழுப்புதலில் பங்குள்ளவர்களாய் மாற எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஜெபிக்கிறதோடு மட்டுமல்ல, ஆராதிக்கிறதோடு மட்டுமல்ல, நாங்கள் வெளியே போகும்போது எங்களால் முடிஞ்ச கொஞ்சத்தை ஆகிலும் ஒரு சிலருக்காவது ஆண்டவரை பற்றி அறிவிக்க, ஒரு சில ஆத்துமாக்களையாவது உமக்கென்று அறுவடை செய்ய ஆவியானவர் எங்கள் இருதயத்தை ஏவுவீராக. எங்கள் இருதயத்தில் அந்த வாஞ்சியை தாங்கப்பா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. God bless you.